ஹாய், வெல்கம் டு திஸ் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூடியூப் கஸ்டம் ஜிபிடி யூடியூப் டிஸ்கிரிப்ஷன் ஜென்ரேட்டர் பார்க்க போகிறோம். ஸோ அதை எப்படி க்ரியேட் பண்ணணுன்றதை பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமானது இது. கஸ்டம் ஜிபிடிஸ் க்ரியேட் பண்ணுறதும் ஒரு முக்கியமான விஷயம். அதை மானிட்டைஸும் பண்ணிக்கிறலாம். நீங்கள் ஒரு ஃப்ரீலான்ஸாக ஒர்க் பண்ணும்போது இந்த கஸ்டம் ஜிபிடி யூஸ் பண்ணி கூட ஃப்ரீலான்சிங் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணிக்கிறலாம். ஸோ லோகோ இதெல்லாம் இல்லை வேறு கம்பெனிஸுக்கும் நீங்கள் க்ரியேட் பண்ணியும் கொடுக்கலாம். ஸோ இப்போ க்ரியேட் அ கஸ்டம் ஜிபிடி ஃபார் யூடியூப் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் அப்படின்றத நீங்கள் டைப் பண்ண உடனே உங்களுக்கு அதுக்குரிய ப்ரொஃபைல் பிக்சர், அதுக்குரிய நேம், அதாவது யூடியூப் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் ஜென்ரேட்டரோட நேமையும் அந்த ஜிபிடி பில்டர் உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ அது ஜிபிடி பில்டர் அப்டேட்டிங் ஜிபிடி அப்படின்னு காமிக்குது. ஸோ கிரேட் சாய்ஸ் அப்படின்னு போட்டு அது ஹெல்ப்ஸ் கிராஃப்ட் யூடியூப் வீடியோஸ் டிஸ்கிரிப்ஷன் கேன் ஹவ் அபவுட் த நேம் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் விசார்ட் அப்படின்றது ஓகேவான்னு கேட்குது. ஸோ நான் ஒரு டைப் பண்ணுறேன். அந்த யூடியூப் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் அப்படின்றத நான் டைப் பண்ணுறேன். ஸோ ப்ளீஸ் கிவ் அனதர் நேம். அதாவது எனக்கு யூடியூப் டிஸ்கிரிப்ஷன் விசார்டுன்றது பிடிக்கல, அதனால் ப்ளீஸ் கிவ் அனதர் நேம்னு நான் டைப் பண்ணுறேன். ஸோ டிஸ்கிரிப்ஷன் டைனமோ அப்படின்றது எப்படி இருக்குன்னு கேட்குது. எஸ், த நேம் இஸ் குட் அப்படின்னு நான் சொல்கிறேன். அண்ட் சூப்பர் அப்படின்றதையும் நான் டைப் பண்ணுறேன். ஸோ இப்போ அந்த டிஸ்கிரிப்ஷன் டைனமோன்ற நேமும் அதுக்குரிய ப்ரொஃபைல் பிக்சரும் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகுது. ஸோ இப்போ ஜிபிடி பில்டர் வந்துடுது. ஸோ இப்போ ஜிபிடி பில்டரில் ப்ரொஃபைல் பிக்சரையும் அந்த புதுசாக நம்ம அக்செப்ட் பண்ண நேமையும் வச்சு உடனே அதில் மாறிக்கிறோம். ஸோ இப்போ அந்த நேம் ஓகே அப்படின்றத நான் டைப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ப்ரொஃபைல் பிக்சரும் அதை டிட்டர்மின் பண்ணிடும். ஸோ அதுக்குரிய டைமிங்கை அதை எடுத்துக்கிறது. ஸோ நான் இப்போ லேட்டாக இருந்தாலும் வாட் ஹேப்பன் அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். ஸோ இப்போ ஜெனரேட்டிங் ப்ரொஃபைல் பிக்சர் நான் கொடுக்குது. ஸோ அதுக்குரிய டைமிங் எடுத்துக்கிறது. ஏன் டிலே ஆகுது அப்படின்னா, நாட் பிகாஸ் ஆஃப் ChatGPT 4னால இல்லை, இன்டர்நெட் கனெக்ஷன் ஸ்லோவாக இருக்கிறதுனால. ஸோ டிஸ்கிரிப்ஷன் டைனமோ வித் திஸ் ப்ரொஃபைல் பிக்சர் ஓகே அப்படின்றத நான் கொடுத்துட்றேன். நோ சேஞ்சஸ்ன்றதை நான் கொடுத்துட்றேன். ஸோ அடுத்து அதை ரிஃபைன் பண்ணுறதுக்கு நம்மகிட்ட கேட்குது. டிஸ்கிரிப்ஷன் டைனமோ எப்படி இன்ட்ராக்டிவாக இருக்கணும், யூசர்ஸோட ஃபார்மலாக பேசணுமா ப்ரொஃபஷனலாக பேசணுமா, டோன் எப்படி இருக்கணுன்றதை நமக்கு கேட்குது. ஸோ டோன் நான் கொடுக்குறேன். அந்த டோன் ஷுட் பி ஃபார்மல் அப்படின்றத நான் கொடுக்குறேன். இல்லைனா டோன் ஷுட் பி ப்ரொஃபஷனல்ன்றதை கொடுக்குறேன். இல்லை டோன் ஷுட் பி ஃப்ரெண்ட்லின்றதை கொடுக்குறேன். ஸோ எப்படி நம்மளோட ChatGPT 4 கஸ்டம் ஜிபிடி டிஸ்கிரிப்ஷன் டைனமோ எந்த மாதிரி டோனில் பேசணுன்றதை நம்மளே டிட்டர்மின் பண்ணிக்கிறலாம். ஸோ மோர் கான்சைஸாக இருக்கணும், அண்ட் டு த பாயிண்ட் இருக்கணும் அப்படின்றதையும் நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இப்போ ஜிபிடி பில்டர் அப்டேட் பண்ணுது. ஸோ டிஸ்கிரிப்ஷன் டைனமோ அப்டேட் ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் மோர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுக்குறீங்களா, வேறு ஏதாவது பண்ணுறீங்களான்றதை கேட்குது. ஸோ வேறு எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் நான் கொடுக்கல அப்படின்றத நான் டிட்டர்மின் பண்ணுறேன்.
டிஸ்கிரிப்ஷன் டைனமோ வந்து செட் அண்ட் ரெடி டு கோ ஃபீல் ஃப்ரீ டு ட்ரை இட் அவுட் இன் ப்ரிவ்யூ அப்படின்றத நான் டைப் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து அது கம்ப்ளீட்டாக டிட்டர்மின் ஆயிடுச்சு. என்னென்னு டிட்டர்மின் ஆயிடுச்சு, ஃப்ரெண்ட்லி டோனில் டிஸ்கிரிப்ஷன் ரெடி பண்ணணும் அப்படின்ற ரிஃபைன்மெண்ட்ஸ் அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் ஏதாவது வேணும்னா ஆட் பண்ணுங்கன்னு கேட்குது. நான் ப்ரிவ்யூ போய் பார்க்குறேன். ஸோ ப்ரிவ்யூவில் அது வந்து கொஷின்ஸ் கேட்குது டிஸ்கிரிப்ஷன் டைனோவில். அதாவது நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறதுக்கு என்னென்ன ட்ராவல் வீலாக் பற்றி டிஸ்கிரிப்ஷன் கேட்டுருக்கேன், அதுக்கு நீங்கள் எங்கே ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, எந்த யூனிக் எக்ஸ்பீரியன்ஸஸ் என்னென்ன, லோக்கல் ஃபுட்ஸ் என்னென்ன, பர்டிகுலர் ஸ்டோரி ஏதாவது தேவையா, டார்கெட் ஆடியன்ஸ் யார் அப்படின்றத நமக்கு கேட்குது. ஸோ நான் அதுக்குரிய டீட்டெயில்ஸை நான் அனுப்பிவிட்றேன். இட்டாலி, ரோம், வெனிஸ், ட்ராவல்டு, அது எல்லாமே நான் அனுப்பிவிட்றேன். ஸோ இது மாதிரி எந்த டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் கேட்டிருந்தாலும் அதுக்குரிய டீட்டெயில்ஸ் அது கேட்டுட்டு அதுக்கேற்றாப்புல அது டிஸ்கிரிப்ஷன் ரெடி பண்ணி கொடுக்கும். So more details you provide, the more tailored and effective I can make your description. அதுவே உங்களுக்கு ஜிபிடி பில்டரே சொல்லுது, கஸ்டம் ஜிபிடியே சொல்லுது. ஸோ நான் அதுக்குரிய டீட்டெயில்ஸை நான் கொடுத்துட்றேன். ஸோ இட்டாலி, ரோம், வெனிஸ், ஐ ட்ராவல்ட் அண்ட் லொக்கேஷன்ஸ் ஃபார் கெனால் இன்சைட் த சிட்டி, இட்டாலியன் பாஸ்தா, ஃபுட்டு வந்து இட்டாலியன் பாஸ்தா கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட் டிஸ்கிரிப்டிவாக இதில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஆடியன்ஸஸ் யார் அப்படின்றதையும் நான் மென்ஷன் பண்ணுறேன். ஆடியன்ஸஸ் வந்து அட்வென்ச்சர் சீக்கர்ஸ் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இது எல்லாமே மென்ஷன் பண்ணோடனே நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸை வச்சு நான் ஒரு டிஸ்கிரிப்ஷன் அனுப்புகிறேன்னு சொல்லி அது ஒரு ப்ராப்பர் டிஸ்கிரிப்ஷன் அட் வெனிஸ் இட்டாலி பற்றின டிஸ்கிரிப்ஷன் வித் ஃபுட்டோட அது அனுப்பிவிடுது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாப் எப்படி இருந்துச்சுன்றது ஒரு டிஸ்கிரிப்ஷட்டிவாக அது உங்களுக்கு அனுப்பிவிடுது. ஸோ இதை நீங்கள் காப்பி பண்ணி யூடியூப் டிஸ்கிரிப்ஷன் வீடியோவில் உங்களோட ட்ராவல் வீலாகில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் இது போக உங்களுக்கு நிறைய தேவைப்பட்டுச்சுனாலும் அதையும் நீங்கள் ரீஃபைன் பண்ணி கேட்டுக்கிடலாம். ஸோ இதுதான் வந்து ஒரு யூடியூப் டிஸ்கிரிப்ஷன். இது வந்து எப்படி டிஸ்கிரைப் பண்ணுன்றதை வந்து create பண்ணியிருக்கிற custom GPT. So thank you for watching this lecture. Bye.